அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா, பெண்ணை வசியமாக்கும் எந்திரம். அதாவது நமக்கு பிடிச்ச பொண்ணை நமக்கு எப்படி வசியமாக்கி நம்ம சொல்படியெல்லாம் கேட்க வைக்கிறது, அதுக்கு உண்டான எந்திர மந்திரத்தை தான் இந்த வீடியோ தொகுப்பில் முழுசாக பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு முழுசாக வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். வீடியோ 5 நிமிஷம் தான், முழுசாக பாருங்கள். ஒரு பாட்டு கேட்குற டைம் தான். நீங்கள் இது ஃபுல்லாக கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது முழுசாக புரியும். இன்னொன்று, நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ தினமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? சரிங்க, இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். இப்போ நமக்கு பிடிச்ச பொண்ணு பார்த்திங்கனாக்கா நம்மக்கிட்ட பேசாத இருப்பாங்க, இல்லை பழகாத இருப்பாங்க, இல்லைனாக்கா நம்மளை ரொம்ப ஒரு வெறுப்பேற்றுவாங்க. அவங்க விட்டுட்டு போன பின்னாடி நமக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியாது. எப்பயுமே சோக முகத்தோடவே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தாக்கவே தெரியும். உங்கள் நண்பர், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக அது மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு தாங்க இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை எழுதுகிற முறை பார்த்திங்கனாக்கா, பூச நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்றா வரணும். அந்த மாதிரி ஒரு நாளில் சுத்தபத்தமான முறையில் உக்காந்து போஜ் பத்ரா எந்திரத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த எந்திரத்தை எழுதணும். இந்த எந்திரம் எழுதுறதுக்கு மையின்னு பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது. எந்த ஆண் எந்த பெண்ணை வசியமாகணும்னு நினைக்கிறானோ அந்த ஆணோட சுண்டு விரலால் தான் சுண்டு விரல் ரத்தத்தால் இந்த எந்திரத்தை நம்ம எழுதணும். அப்படி எழுதணும் அப்படின்னாக்கா, இந்த பூச நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் கூடி வர வேலையில் டைம்லாம் எதுவும் கிடையாது. பூச நட்சத்திர டைம்லேயே உட்காந்து எழுதுங்க. நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதில் தெளிவாக போட்டிருப்பாங்க. இந்த மந்திரத்தை இந்த மாதிரி சுண்டு விரல் ரத்தத்தால் எழுதிடணும். அதாவது எந்திரத்தை வரைஞ்சிட்டு நடுவில் அமுகா வஷ்யா அப்படின்னு போட்டிருப்போம். அந்த அமுகான்ற பேரில் நீங்கள் யாரை வசியமாக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த பெண்ணை வசியமாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேர் மட்டும் எழுதினாக்கா போதும். இது என்றைக்கு செய்யணும் அப்படின்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமையும் பூச நட்சத்திரமும் கூடி வர வேலையிலலாம் செய்யணும். சீக்கிரமாக வேலை செய்யும். அதிகபட்சமாக பார்த்திங்கனாக்கா 3 நாள்லேருந்து 7 நாளைக்குள்ளே வேலை செஞ்சிடும். கரெக்டாக நீங்கள் சுத்தபத்தமாக எழுதுனீங்கனாக்கா மட்டும். அதுக்கடுத்தது மந்திரம் பார்த்திங்கனாக்கா 5400 முறை ஜபிக்கணும். இந்த 5400 முறை ஜபிச்சிங்கனாக்காவே போதும். இது உருவாகி கருவாகிடும். அதுக்கப்புறமா இந்த 3 நாள்லேருந்து 7 நாளைக்குள்ளே இந்த மந்திரம் நிச்சயமாக சக்தி அடைஞ்சு உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் நடந்துடும். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதுதாங்க அந்த எந்திரம். அந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னாக்கா அமுக வஷ்யான்ட்டு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த அமுகா அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யாரை வசியமாக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அவங்களோட பேரை மட்டும் எழுதிக்கணும். அவங்களோட அம்மா பேர் எழுதாதீங்க, வேறு யார் பேரும் எழுதாதீங்க. அவங்களோட பேரை மட்டும் எழுதிக்கிங்க. 2 பேர் எழுதிட்டு போகிறீங்க, ஒரே ஒருத்தர் தான் எழுதணும். சரிங்களா? தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கெட்டத்துக்கு உபயோகப்படுத்தாதீங்க. சரிங்களா? அது உங்களுக்கே பின்னாடி உங்கள் மனசை தான் பாதிச்சு உங்கள் மனசே உங்களை உறுத்தும். என்னடா இது மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. இப்போ அந்த மந்திரம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓம் த்ரீம் காமேஸ்வராய நம அமுகன்ற இடத்துல அவங்க பேர் எழுதிக்கங்க. மம மம வசம் குரு குரு சுவாகா. இன்னொரு தடவையும் சொல்கிறேன் பாருங்கள். ஓம் த்ரீம் காமேஸ்வராய நம அமுக அப்படின்ற இடத்துல நீங்கள் யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேர் எழுதிக்கங்க. அதுக்கு அடுத்தது மம மம வசம் குரு குரு சுவாகா. இது தாங்க மந்திரம். எவ்வளோ தடவை சொல்லணும்? 5400 தடவை சொல்லணும். கரெக்டாக பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமையும் பூச நட்சத்திரமும் 2ம் சேர்ந்து வரணும். அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரியான வேலைங்களை நீங்கள் பண்ணணும். சரிங்களா? இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட விஷ்ணுமாயா பீடத்தில் பார்த்திங்கனாக்கா அனைத்து விதமான ஆன்மீகம் மற்றும் மாந்திரிக சேவைகளை பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வரும். இதெல்லாம் ஒரு சின்ன தாந்திரிக விஷயம். நீங்களே செய்யலாம். அதுக்காக தான் எங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம தினமும் வீடியோ போடுறோம். அதையே நீங்கள் பயன்படுத்தி